ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான ஒரு ஈவினிங் மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் டின்னர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் செய்ய. ஸோ அதை தான் வீடியோ ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருந்தேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்துட்டு டின்னர் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸும் பருப்பு உருண்டை குழம்பும் மீன் மேக்கரு கிரேவின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ மீன் மேக்கர் வந்து கிரேவியில் வறுவல் மாதிரி. அதுக்கு வந்துட்டு பருப்பு உருண்டை குழம்புக்கு பருப்பு ஊற வச்சு அரைச்சிட்டேன். அதில் தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி அதை தனியாக வேக வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் குழம்புக்கு வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். புளி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாமே அரைச்சி வச்சுருந்தேன். அரைச்சி வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு குழம்புக்கு தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். குழம்புக்கு எல்லாமே தாளிச்சிட்டு சைட் பை சைடு கிச்சனே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிச்சனை ஃபுல்லாக சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு குழம்பை கூட்டி வச்சுட்டேன். ஒரு பக்கம் வந்து சாதம் வெந்துட்டு இருந்தது. குழம்பு எல்லாமே கூட்டி வச்சுட்டு பருப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. ஸோ குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த பருப்பு உருண்டையை எடுத்து வந்துட்டு அப்படியே ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிட்டேன். குழம்பும் பருப்பும் நல்லா கொதித்து குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் அதை இறக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மீன் சில்லி கிரேவி மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ஸ்பைசஸ்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் டின்னர் சாப்பிட்டுட்டோம். இதே மாதிரி இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.